வர வர இப்போலாம் கமல் பற்றின விஷயங்கள அதிகமாக தேட ஆரம்பிச்சிருக்கேன். கமலை இப்போ ஒரு ஃபேனாக ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் கமலை பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை. ஆனால் இப்போ தான் வந்து கமலோட எஸ்தெட்டிக்ஸ் அழகியல் அப்படின்றத வந்து நிறைய ரசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய டிக்டாக்ல வருது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வருது, அதே மாதிரி நிறைய யூடியூப்பில் இருக்க கமலோட ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிறைய விஷயங்களை தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இதனாலேயே என்னோடய எல்கோரிதத்தை புரிஞ்சுக்கிட்டு சாரி என்னோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுவாக ஒரு அல்காரிதத்தை அதை கொடுத்து எனக்கு அந்த மாதிரி தேட வச்சிருக்கு. ஏன் கமலை பற்றி பேசுகிறேன்னா வாங்க. ரைட், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்ட் இது வந்து என்னோட பாட்காஸ்ட் சீரீஸில் வந்து நான் வந்து பேச போகிறது எல்லாம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க என்னோடய கதைகள் மட்டும்தான் இதன் மூலமாக வரும். ஸோ அதனால் சொந்த புராணம் ஆஃப் பிரதாஸ் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் மை சொந்த புராணம் ஒன்லி. கமல் அப்படின்ற இந்த மிகப்பெரிய கலைஞனுடைய எத்தனையோ படைப்புகளை வந்து நாங்கள் டிவியில் பார்த்து, தியேட்டரில் பார்த்து, இல்லைனா யாராவது ஒருத்தவங்க வந்து அழகாக கமலோட ஒரு ஒரு விஷயத்தை வந்து நரேட் பண்ணி எழுதி, இல்லை யாராவது ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்து வி கெட் எக்ஸைட்டட் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்கும், ஒரு மாதிரி கூஸ் பம்பிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, என்னோடய ட்ராவல் நான் பார்த்த விஷயத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரஜினி ரசிகனாக இருந்து ரஜினியை பார்த்து வளர்ந்து ரஜினியோட மேனரிசம்த்தெல்லாம் வந்து நம்ம ஒரு மாதிரி ஐடியாலஜியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு ஐடியாலஜியாக எடுத்துக்கிட்டு வளர்ந்து எங்களுக்கு கமல் என்ற ஒருத்தனுடைய மிகப்பெரிய அடையாளம், அந்த கலைஞன் படைக்கப்பட்ட அவனால் படைக்கப்பட்ட விஷயங்கள், படைப்புகள், ஆர்ட் அப்படின்றத பற்றி பேசும்போது ஐ திங்க் இட் ஹேஸ் டன் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். இதில் குறிப்பாக ஒரு பாட்டு ரீசெண்டாக எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் டோட்லி, நான் அந்த பாட்டோட அப்படியே ஐக்கியமாயிட்டேன், ஒன்றா கலந்துட்டேன். என்ன பாட்டு அப்படின்னா, உன்னை காணாத நான் இங்கு நான் இல்லை அப்படின்றது வந்து ஐ திங்க் அது வந்து ஒரு பர்சனல் வந்து ஒரு 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 காதலோட இன்னொரு ஒரு பெண்ணை பார்த்தோ, இல்லை ஒரு 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 பக்தன் வந்து ஒரு சாமியை பார்த்தோ, ஒரு கடவுளை பார்த்தோ பாடுற பாட்டு மட்டும் இல்லை. இட் கேன் ரிலேட் டு எனி ஒன் வித் ஹூ கேன் ஃபாலன் இன் லவ் வித் எனி ஃபார்ம் ஆஃப் பியூட்டி. இப்போ எனக்கு வந்து ஐ லவ் நேச்சர். எப்படிப்பட்ட நேச்சர் பிடிக்கும் அப்படின்னா, ஐ திங்க் ஐ லவ் டு பி இன் அ பிளேஸ் வேர் நோ ஹியூமன் இஸ். ஐ லவ் டு பி இன் அ பிளேஸ் வேர் வெரி நாய்ஸஸ் ஆர் ரெடியூஸ்ட். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ட்ராவல் பண்ணி போகும்போது போய்ட்டு எங்கேயாவது மலை உச்சியில் ஏறி உட்காந்துக்கிட்டு பல மணித்தியாலங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லைனா ஒரு யாருமே இல்லாத ஒரு கடற்கரையில் போய்ட்டு ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு அந்த கடலையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். காட்டுக்குள்ளே போனாலும் இப்படி தான். ஸோ இப்படி ஒரு ஒரு லவ் இருக்கிறனால ஐ திங்க் இந்த உன்னை காணாத நான் இங்கு நான் இல்லைன்றது வந்து பர்சனலாக என்னோட ஒரு தெரப்பி. நேச்சர்ன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தெரப்பின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது எனக்கு அப்படி ஒரு பிடிச்ச பாட்டாக மாறிடுச்சு. இவ்வாறு நோக்கினால் இவ்வாறு நானுவேன் அப்படின்ற பாட்டெலாம் வரும்போது ஐ திங்க் ஸ்ரீலங்காவோட சன்செட், ஐ திங்க் யூ கைஸ் ஹேவ் சீன் இட் இல்லை. இப்போ இங்கே நான் இருக்கிற கொழும்புலையே என்னோடய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், உங்களோட ஊர்களில் சன்செட்டை பார்க்குறதுக்கு கிடச்சிச்சின்னா ஐ திங்க் ஹவ் பியூட்டிஃபுல் சன்செட்ஸ் யூ கேன் சி இன் ஸ்ரீலங்கா. நிறைய இங்கே வர ஃபாரினர்ஸ் அவங்களோட வீடியோஸில், ட்ராவல் வீடியோஸில் வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்ரீலங்கன் சன்செட். அது தே ஆர் சேயிங் தட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சன்செட் தட் தே ஹேவ் எவர் சீன் பை ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு சன்செட்டுன்றது எவ்வளோ பெரிய ஒரு அழகான விஷயம்னா அது ஏதோ ஹவ் டு டிஸ்கிரைப் இட். ஸோ அதுதான் வந்து இந்த பாட்டில் அவ்வாறு நோக்கினால் இவ்வாறு நானுவேன் ஒத்திகைகள் செய்து பார்த்து கொண்டேன்றப்போ நம்ம ஒரு அழகை ரசிக்கும் போது ஒரு பெண்ன்றவள் எப்படி நாணுவாள் அப்படின்றத வந்து இந்த இயற்கை என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம இந்த நாள் முழுக்க இருக்கிற இந்த இயற்கையை தேடி தேடி போயிட்டு ரசிக்கிற இந்த நான், என்னோடய இயற்கை என்கிட்ட சொல்லுது, நான் இதை ரசிக்கும் போது நான் இப்படி தான் நாணுவேன் அப்படின்றத ஒத்திகை பார்க்குறதுக்காக இட் ஷோஸ் தட் பியூட்டிஃபுல் சன்செட் அப்படின்ற மாதிரி. வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் அப்படின்னு வைரமுத்து சொன்ன மாதிரி ஒரு பொன்மாலை பொழுதை வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல்லி யூ கேன் சி எவ்ரிவேர் இன் ஸ்ரீலங்கா. ஸோ நிறைய இந்த மாதிரி யூ கேன் சி
ஸோ இந்த இந்த பாட்டோட லிரிக்ஸோட அப்படியே நீங்கள் கேட்டு 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 ஒவ்வொன்றா நீங்கள் ரசிக்கும் போது ஐ திங்க் இந்த இந்த லைனை கேட்டு பாருங்க, யூ நோ வாட் ஐ அம் சேயிங். லிசன் டு திஸ், இந்த லைன் தான். இதுக்கு அடுத்து வர லைன். என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா. அதாவது கண்ணனை பார்க்காமலே என்னோடய வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழாமல் எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒன்று நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான். ஸோ எனக்கு உண்மைக்குமே ஸ்ரீலங்காவை பற்றி ட்ராவல் பண்ணணுன்னு ஆசை வர்றப்போ எல்லாம் ஐ திங்க் பார்க்குறதுக்கு இந்த நாட்டில் இருக்கிற விஷயங்கள், மை குட்னஸ், ஐ டோன்ட் நோ. ஒன்ஸ் ஐ வாஸ் தேர், நான் வந்து சீகிரியா போயிருந்தேன். பல தடவை சீகிரியா போயிருக்கேன். நீங்கள் சொல்கிற சீகிரியா வந்து சீகிரியா ராக்குன்றதை மட்டுமே தானே சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்காங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சீகிரியா ராக். சீகிரியா ராக் அப்படின்றத அந்த குன்றை தவிர்த்து அந்த சீகிரியா அப்படின்ற அந்த கிராமத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு அழகான ஒரு கிராமம். அவ்வளவு ஒரு கிராமத்தினுடைய அழகு அப்படின்றது அந்த அந்த இயற்கை மாறாத இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. போயிட்டு பார்த்தா தெரியும். நான் இப்போ அங்கே போயிருக்கும்போது மாப்பாகலை அப்படின்னு ஒரு ஒரு ஏரியா, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த சீகிரியாவோட ட்ராவலிங் பற்றி தேடும்போது பிதுரங்கலை அப்படின்னு ஒரு குன்றை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருப்பாங்க. பிதுரங்கலை வந்து அது சீகிரியாவோடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அதுக்கு நீங்கள் சீகிரியா ஏறுற மாதிரி அவ்வளோ தூரம் ஏற தேவையில்ல. அது ஒரு காட்டுக்குள்ளால் போயிட்டு சீகிரியாவுக்கு பின்னுக்கு தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏறினீங்க அப்படின்னா அது ஒரு புத்த பிக்ஷுக்கள் அந்த காலத்தில் வந்து அவங்களோட பயிற்சிகளை செய்து கொண்டு இருந்த ஒரு இடம். அது இப்போ அதில் கல்லில் மேலே குன்றில் இருப்போம்னா பெரிய ஒரு ராக், பெரிய ஒரு கல், ஒரு சமந்தர மட்டமான ஒரு கல்லாக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் சீகிரியா பார்க்கலாம். நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டூரிஸ்ட் வந்து பின்னாடி பேக்ட்ராப்பில் வந்து சீகிரியா இருக்கும், இந்த லோக்கல் ராக்லேருந்து எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடம் ஒன்று வந்து அடுத்த பக்கம், இப்போ சீகிரியா இங்கே இருக்குது அப்படின்னா பிதுரங்கலை இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற ஒரு குன்றோட பேர் தான் மாப்பாகலை. மாப்பாகலை நீங்கள் சீகிரியா போகிற அந்த மெயின் அந்த ரோட்டுக்குள்ளேயே, சீகிரியாவுக்கு குன்றுக்கு டேர்ன் ஆகிற மெயின் ரோட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிற ஒரு ஆர்கியோலஜிக்கல் சைட். போன வருஷம் டிசம்பர் டைமில் தான் வந்து அந்த இடத்த வந்து பொதுமக்கள் போகலாம் அப்படின்னு திறந்து விட்டாங்க. அது வரைக்கும் அங்கே வந்து ஆர்கியோலஜிக்கலுக்காக மூடி வைக்கிறது. அந்த கல்லை மேலே போனீங்கன்னா அங்கே வந்து பழைய பிராமி எழுத்துக்கள்லாம் இருக்கும். அங்கேயும் வந்து ஐ திங்க் ஐ ஹவ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஒரு ஒரு கம்ப்ளீட்லி ஐ வாஸ் இருக்கிற பிரச்சனையை மறந்தாச்சு. அடுத்த நாள் என்ன நடக்கணும், யாருக்கு என்ன பதில் சொல்லணும், லைஃப்பில் இருக்கிற இந்த பொறுப்புகள் இதெல்லாம் மறந்துட்டு உட்காந்து வெறும் அந்த பச்சை பசேல்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற அந்த கிராமங்களும் அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்கிற குண்டுகளும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இருந்து வர அந்த பறவைகளுடைய சத்தங்களும் இடையிடையில் உங்களுக்கு வந்து ரோட் பக்கத்துலேயே இருக்கிறனால இடைக்குள்ளார கார்லாம் போயிட்டு வர சத்தமும் கேட்கும். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப் டைம். ஸோ ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் பார்க்காமலே போயிடுவோன்ற கவலையோடு இருந்த காலங்கள்லாம் போய் எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் ஐ வாண்ட் டு ட்ராவல் அண்ட் see the places அப்படின்ற மாதிரி ஐ எம் ஸ்டார்டிங். Let's see, I'm going to talk about Sri Lanka's beautiful things that I have experienced in my podcast. So Podcast with Pradasla இந்த சொந்த புராணம் அப்படின்ற இந்த சீரீஸில் வந்து I'm talking Sri Lanka 101. So join with me. Don't forget to subscribe my channel. Thank you so much.